Hello guys, welcome back to my channel. என் பேர் மாமா சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ டாபிக் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஏர்டெல் சிம்மில் வந்து கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கிறது சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ என்னோட ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, பர்சனலாகவே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, கால் ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சிம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்டெல் சிம். சரி, ஓகே, இந்த வீடியோவே நம்ம போடலன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஏர்டெல் சிம்மில் வந்து நம்ம கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்குது. 6 month பேக் வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட கால் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். அது வந்து எப்படி எடுக்கிறது, எங்கே போய் எடுக்கிறது, நீங்கள் வந்து கம்பெனிக்காக போகணுமா இல்லை வீட்டில் நீங்களே எடுத்துக்கலாமா, உங்கள் ஃபோனில் எடுத்துக்கலாமா சொல்லி ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணுவோம், வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த ஃபோனோட எந்த நம்பரோட ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறீங்களோ அந்த ஃபோனோட நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுற மாதிரி பேலன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த சிம் கூட உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஃபோனோட கால் ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும், இல்லைனா எடுக்கவே முடியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரோட ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னாக்கா அந்த ஃபோன் உங்கள்கிட்ட இருக்கணும். அதே மாதிரி அதில் வந்து ரீசார்ஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது, என்னோடய ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுவேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபோனோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறோம் கைஸ். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் ஆன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த நம்பரில் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்க போகிறீங்களோ அந்த நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டும் சொல்லிட்டு இப்போவும் சொல்கிறேன். ஸோ இப்போ நேராக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நேராக டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷனில் இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷனில் நீங்கள் போயிடணும் கைஸ். டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு நியூ டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நான் ஸ்டார்ட் சேட் போடுறேன். போட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, மேலே வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 121 டயல் பண்ணிடணும். நான் 121 டயல் பண்ணுறேன். நான் 121 டயல் பண்ண உடனே ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் டைப் வந்துடும் உங்களுக்கு சரியாக. இப்போ உங்கள் ஃபோனில் 2 சிம்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த சிம்மில் பண்ணணுமோ அந்த சிம்மை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 121 டயல் பண்ணிட்டு இங்கே என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து கேபிட்டலில் நீங்கள் போடணும் கைஸ். இப்போ என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீ பில் போடணும் கைஸ். நான் போடுறேன் பாருங்கள், ப்ரீ பில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நான் ப்ரீ பில் போட்டிருக்கேன். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து எந்த மந்தோட ஹிஸ்ட்ரி வேணுமோ அந்த மந்த் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இப்போ வந்து மே ஓடிட்டுருக்கு. இப்போ லைவாக வந்து மே ஓடிட்டுருக்கு. ஜனவரி போட்டுறேன் கைஸ். ஜனவரி போட்டுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ வந்து ஜனவரி போட்டுருக்கிறேன். உங்களுக்கு கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுக்கணும்னாக்கா 6 month பேக் வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். 6 month இல்லாமல் 7 month 8 monthோட ஹிஸ்ட்ரி வேணுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே முடியாது. அது எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து நேராக கம்பெனி பண்ணிங்கனாக்கா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோன் சிம் என்ன சிம் கம்பெனியோ அந்த சிம் கம்பெனி நீங்கள் போகணும். அதே மாதிரி உங்கள் சிம் வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க போனால் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. வேற ஒருத்தவங்க போனால் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் பேரில் சிம் இருக்கிறனாக்கா நீங்கள் தான் போகணும். ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 1 year பேக் வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ உங்கள் ஃபோன் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் 6 month பேக் வரைக்கும் தான் நீங்கள் வந்து கால் ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும். சரியா கைஸ், இப்போ வந்து நான் ஜனவரி டைப் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டுடணும். இந்த இமெயில் ஐடி எதுக்காகன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு PDF சென்ட் பண்ணுவாங்க. PDFனாக்கா உங்கள் ஃபோனோட கால் ஹிஸ்ட்ரி இருக்க பாருங்கள், அந்த கால் ஹிஸ்ட்ரியோட ஃபுல் ஒரு PDF எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த PDFல தான் உங்களோட கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே டீட்டெயிலாகவே அதில் இருக்கும். இப்போ அந்த உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் போட்டுருங்க. இமெயில் ஐடி நீங்கள் வந்து கேப்ஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து நான் நார்மலாகவே போட்டுடலாம், கேப்ஸில் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோடய இமெயில் ஐடி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டேங்க, பார்த்துக்கோங்க. இப்போ டைப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து நேராகவே சென்ட் கொடுத்துடணும். இப்போ நான் சென்ட் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சிம் வந்து உங்களுக்கு வந்து ஜியோ சிம்ல வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. என்கிட்ட ஏர்டெல் சிம் கிடையாது. ஆனால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணாமோ எல்லாமே நான் வந்து பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிப்ளைக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த ரிப்ளை மெசேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutesக்குள்ளே உங்களுக்கு இன்னொரு இமெயில் வரும். அந்த இமெயிலே தான் உங்களோட கால் ஹிஸ்ட்ரி ஃபுல் டீட்டெயிலாகவே அதில் போட்டிருக்கும். ஸோ கைஸ், கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துருக்கும். அதே மாதிரி வேறு எதுனா கொஸ்டின் உங்கள் மேனேஜர்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் சொன்ன ட்ரிக் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் கைஸ். ஜியோ சிம்மோட கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். இந்த வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஜியோ சிம் எப்படி பண்ணுறது சொல்லி நான் வீடியோ போடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு வோடஃபோன் தேவைப்படுச்சுனாக்கா நீங்கள் வோடஃபோனுக்காக மெசேஜ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வோடஃபோனோட ஹிஸ்ட்ரி எப்படி எடுக்க சொல்லி கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.